மனை புகுவார்கள் மனைவியை நாடில் சுனை புகு நீர் போல் சுழித்துடன் வாங்கும் கனவது போல கசிந்தெழும் இன்பம் நனவது போலவும் நாட ஒண்ணாதே இயலுறும் வாழ்க்கை இளம்பிடி மாத. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 7ஆம் தந்திரம் முதல் அத்தியாயம் 1706 என்று நாம் சிந்திக்கின்றோம். மேலென்றும் கீ என்று இரண்டு அற காணுங்கால் தான் என்றும் நான் என்றும் தன்மைகள் ஓராறும் பாரெங்கும் ஆகி பரந்த பராபரம் காரொன்று கற்பகமாகி நின்றானே. யோகிக்கு வாய்க்கக்கூடிய நட்பேறுகளை பத்தி இங்கே குறிப்பிடுகின்றார். ஆன்மீகத்துல உன்னத நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அத்வைத நிலை, இரண்டற்ற நிலை. இறைவன் எங்கும் நிறைந்திருக்கின்ற பேரு தன்மையை இந்த பாடல் ரொம்ப ஆழமா விளக்குது. மேல் கீழ் இரண்டட்டு காணங்கால் அப்படின்னாக்கா, மேலென்றும் கீ என்றும் இரண்டட்டு காணங்கால். உலகில் நம்ம பார்க்கறது எல்லாமே பாத்தீங்கன்னா மேடு பள்ளம், உயர்ச்சி தாழ்ச்சி, நல்லது கெட்டது, இப்படி இந்த பேதங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது. நியூட்ரல், துவைத நிலைன்னா ஒன்றாக பார்த்தது. இன்பம் வந்தாலும் எடுத்துக்கணும், துன்பம் வந்தாலும் எடுத்துக்கணும். அதுக்காக மனசு கலங்காம இருக்கிறது. எல்லாவற்றையும் ஒன்றாக பார்க்கும் இரண்டற்ற சமத்துவ நிலை எப்போது ஒருவருக்கு ஏற்படுகின்றதோ அப்படின்றார் முதல் வரி. இரண்டாவது வரிக்கு இந்த தான் நான் வித்தியாசம் சொல்றாங்க. தான்னா இறைவன், நான்னா ஜீவனாகிய நான் அப்படின்னு வேறுபாடு இருந்ததுன்னு வச்சுக்கீங்களா. வேறுபாடு மறைஞ்சாதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய 6 பந்தப்படுத்தக்கூடிய தன்மைகள் மறையும். அகங்காரம், காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், இப்படி இருக்கின்ற உள்பகை இருக்கு பார்த்தீங்களா. இது முற்றிலும் நீங்கும் எப்பன்னா நான் வேறு இறைவன் வேறு அப்படின்ற பாகுபாடு இல்லாம வரும்போது, அல்லது இந்த 6ம் மறைஞ்சிருச்சுன்னா அதோட ஒன்றிடுறோம். 3வது வரைக்கும் பார்க்கும்போது அப்படிப்பட்ட சூழ்நிலையில பார்க்கும்போது உலகெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற பரம்பொருள் பராபர புரிவெளி இறைத்தன்மை நமக்கு தெரியும் அப்படின்றாங்க. எப்படி ஒரு இருட்டா இருக்கிற ரூம்ல ஒரு கண்ணாடியை திறந்துட்டோம்னா வெளியில வெளிச்சம் தெரியும். கார்ல உட்காந்துட்டு போறோம், ஓப்பனா இருக்குன்னு சொன்னா அப்படியே வியூ பார்க்கலாம். அந்த மாதிரி நமக்கு வெளியில இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய தன்மை தெரியணும்னாக்கா தூய்மை நிலைக்கு நம்ம சொல்லணும் அப்படின்றாங்க. மேகம் கேட்காமலே கொடுக்கும், கற்பகம் கேட்டாதான் கொடுக்கும். அப்ப இரண்டுமே இறைந்தவன் இறைவன். எங்கும் நிறைந்திருக்கின்ற அந்த இறைவன் வான்முகில் போல நமக்கு கைமாறு கருதாமல் அருள் பொழிவான். கேட்டதை தரும் கற்ப மரமாகவும் நம் உள்ளத்தில் இருக்கின்றான். மொத்தத்துல இந்த பாட்டு நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, பேதமற்ற பெருநிலை, ஆன்மீகத்தின் இறுதி அலை என்னன்னா, நான் எனது அந்த அகந்தையை ஒழிச்சிட்டு பிரிவினைகளை எல்லாம் நீக்கிட்டு உண்மையான இறைக்காட்சியை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு உணர்த்துகின்றார். இந்த 6 தன்மைகள் அல்லது 6 குணங்களை வெல்லுவதுதான் ஞானத்தின் தொடக்கம். கற்பகத்தன்மை எப்படின்னா, மழை யாருக்கும் எதிர்பார்த்து பெய்யறது இல்லை, அது மட்டும் பெய்யணும்னு நினைச்சுன்னா பெஞ்சிரும். அந்த மாதிரி பேதமற்ற நிலைக்கு அடைந்த ஞானிக்கு இறைவன் வற்றால் அருளை கொடுத்து கொண்டு கொடுப்பான். கேட்கும் போது கொடுக்கின்ற கற்பக மரமாகவும் இருக்கின்றான் அப்படின்றார். அப்ப இங்க ஜீவாத்மா பரமாத்மா வேற வேற இல்ல. நான் என்ற அகந்தை அழியும் போது எங்கும் நிறைந்திருக்கும் அந்த பராபரமே நமக்குள் கற்பக தருவாயாக நின்று அருளும் அப்படின்றதுதான் முக்கியமான ஒரு கருத்து. இதுல இன்னைக்கு இந்த பாடலுக்கான கதைன்னு சொன்னோம்னா, ஒரு காலத்துல குரு மண் பொம்மைகளும் மகாநாணயம் அப்படின்றது ஒரு டாபிக்ல சொல்றாங்க.
சீடன் கேட்கிறான், குரு எங்க பார்த்தாலும் கடவுள் இருக்குன்றீங்க, ஆனா எனக்கு மட்டும் ஏன் தெரியல, மேல கீழே எல்லாம் பார்க்கறதெல்லாம் மனது இயல்பு தானே அப்படின்னு கேட்கிறாப்புல. குரு அவனை ஒரு மண்பாண்டங்கள் செய்யற இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க இருந்த மண்ணை கட்டி இது என்னன்னாரு, இது வெறும் களிமண் அப்படின்னா. கொஞ்ச நாள் கழித்து அதே இடத்துக்கு போனாரு. இப்ப அந்த மண்ணால ஒரு அழகிய பெரிய யானை பொம்மை, ஒரு சின்ன எலி பொம்மை, ஒரு மண்குடம் 3 செஞ்சு வச்சிருந்தாங்க. குரு இப்ப கேட்டாரு, இதெல்லாம் என்னன்னு கேட்டாரு. உடனே சீடன் சொன்னா, இது பெரிய யானை, இது குட்டியோண்டு எலி, இது நமக்கு வீட்டுக்கு போகக்கூடிய குடம், தண்ணி குடம் அப்படின்னா. அப்ப குரு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, உன் கண்களுக்கு யானை பெருசாகவும் எலி சிறுசாகவும் குடம் வேறாகவும் தெரிகிறது, அதனால்தான் உனக்கு மேல்கி என்ற வேதம் வருகிறது. ஆனால் குழவனுக்கு இவை அனைத்துமே வெறும் மண் தான். உருவத்தை பார்ப்பவனுக்கு வேறுபாடு தெரியும், உண்மையை பார்ப்பவனுக்கு எல்லாம் ஒன்று. அப்ப நான் என்ற அகங்காரத்தோடு இருக்கும் வரை மற்றவர்களை உயர்ந்தவர்களாகவோ தாழ்ந்தவர்களாகவோ பார்ப்போம். ஆனால் அந்த மண் பொம்மைகளுக்குள் மண் இருப்பது போல எல்லா உயிர்களுக்கும் அந்த பராபரம் இருப்பதை உணர்ந்து விட்டால் நம்மிடம் இருக்கும் பொறாமை போன்ற குணங்கள் 6 குணங்கள் மறைந்துவிடும். இப்படி பேதமற்ற நிலையை அடையும் பொழுது வான்மேகம் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் மழை பெய்வது போல இறைவன் கற்பக விருட்சமாக மாறி நமக்கு அருள் புரிவார். மொத்தத்துல என்னன்னா, இறைவன் எங்கோ வானத்தில் இல்லை, நம்முடைய நான் என்றும் திரை விலகினால் பாரெங்கும் நிறைந்திருக்கும் பேரொழியை நாம் காணலாம் அப்படின்றாங்க. டே டு டே பிராக்டிக்கல் அப்ளிகபிலிட்டிக்கு என்ன பண்ணலாம்னா, யூக்கானிமிட்டி சமமா பார்க்கறது, யாரையும் பிரிச்சு பார்க்காம சமமா பார்க்கறது. அதுக்கடுத்து ஈகோவை, அந்த நான்ன்ற ஈகோவை அதிகாரத்துக்கு முக்கியமா நம்ம செய்யணும். அப்புறம் எப்பயும் போல அந்த 6 குணங்கள்னா எமோஷனல் இன்டெலிஜென்ட்டை ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். எங்கேயும் நிறைந்திருக்கின்றதெல்லாம் மைண்ட்ஃபுல்லா நம்ம பறந்திருக்கின்ற இறைவன் அப்படின்ற விழிப்புணர்வோட நம்ம அந்த உலகத்தை பார்க்கணும். அவன் அபண்டன்ஸ் மைண்ட் செட், வாரி வழங்கும் வல்லத்தன்மை உடையவன் அப்படின்ற எண்ணம் வரும்போது நம்மளை அறியாமே அவன் மீது ஒரு பெரிய பற்று வரும். எனவே நான் என்ற பிடிவாதத்தை குறைத்து அனைவரும் ஒன்றே என்ற எண்ணத்தையுடன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி வாழ்ந்தால் அந்த இடம் சொர்க்கமாக இருக்கும் என்று கூறி தளத்தை கௌரியமாக போகிறேன். மிக்க நன்றி. மிக அருமை, மிக்க நன்றி. வாங்க விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமுலரே போற்றி. 1706வது திருமந்திரம். ஞான மன்னிக்கவும் கருணை மாமலை கடவுள். திருமந்திரம். மேல் என்று கீழ் என்று இரண்டர காணுங்கால், தான் என்றும் நான் என்றும் தன்மைகள் ஓராறும் பார் எங்கும் ஆகி பரந்த பராபரம் கார் ஒன்று கற்பகம் ஆகி நின்றானே. அருமையான திருமந்திரம். மேல் என்றும் கீழ் என்றும் பேதங்கள் பார்க்காமலும் பாகுபாடு வேற்றுமை பாராட்டாமலும் காணும் பொருட்கள் எல்லாம் தானாகவும் சிவனே அவனாகவும் ஆன்மாக்கள் கொள்ள வேண்டிய குணங்கள் ஓராறும் கொண்டு நிறுவனுக்கு பார்க்குமிடமெல்லாம் பறந்து விளங்கும் பரம்பொருள் பருவத்தே பெய்யும் மழை மேகம் போலவும் விரும்பியதை தரும் கற்பக தரு போலவும் விளங்குவான். 6 தன்மைகளாவன ஆசை இல்லாமை, தெய்வீகம், புகழ், செல்வம், ஞானம், வீரம் என்பன. பார் உலகம், கார் மழை பொழியும் மேகம், கற்பகம் வேண்டியது அருளும் வானுலக தரு. கழக வெளியீட்டில் மேல் கீழ் என்னும் பாகுபாடுகள் நீங்கி ஆராயும் இடத்து தான் யான் நீ என்னும் மூவிட பெயர்களும் அவன் அவள் அது என்னும் திணைப்பார் பெயர்களும் கூடி பெயர்த்தன்மை ஆறாகும். நில உலகம் எங்கனும் பறந்து நிறைந்த முழுமுதற் தனி பொருளாம் சிவன் வேண்டாமை கொடுத்தலில் காரும்
வேண்ட கொடுத்தலிற் கற்பகமும் ஆகி நின்றருள்கின்றனன். ஓராறு தான் நான் நீ அவன் அவள் அது ஆக ஆறு தன்மைகள். காரொன்று கற்பகமாக மேகத்தையும் கற்பக மரத்தையும் ஒப்பாக. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1706. மேலென்றும் கீழென்றும் இரண்டரக் காணுங்கால் தான் என்றும் நான் என்றும் தன்மைகள் ஓராறும் பாரெங்கும் ஆகி பரந்த பராபரன் காரொன்று கற்பகமாகி நின்றானே. Translation: whether high or low, living without duality, that he is, that I am, with 6 strides God will become the super principle that pervades and abides in the world and remains as the Karpagam tree like the dark cloud. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம 6 ஆதாரங்கள் பார்த்துட்டு வரோம். அதில் முதல் பாடல்ல 6 ஆதாரங்கள் இருக்கு. அதுக்கு என்னென்ன இது அதை தாண்டி நம்ம போனால் நம்ம காலம் கண்டான் அடி காணலும்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து அந்த 6 ஆதாரம் இயங்கிறதுக்கு இதாக இருக்கிறது சூரியக்கலையும் சந்திரக்கலையும். அது ரெண்டும் தான் இந்த பாம்பு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போகுது இல்லையா? அது ஆதாரங்கள்ல போய் தான் கனெக்ட் பண்ணி போகுது. அதை நம்ம சரியா இயக்கணும்னா நம்மளால இந்த சத்தத்துல இருந்து சத்தமில்லாத இடத்துக்கு நம்மளால போக முடியும். அப்படி போனா அங்கதான் உண்மை இருக்கு அப்படிங்கிறத சொன்னாங்க. இன்னைக்கு அதே ஆதாரத்தோட பார்வையில நான் பார்க்கும்போது இன்னைக்கான பாடல்ல ஆதாரம் பேலன்ஸ்டா இருந்துச்சுன்னா நாமளே கற்பக மரமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி நான் அதை புரிஞ்சுக்கிறேன். மேலென்றும் கீழென்று ரெண்டிற காணுங்கால். இப்ப நம்ம ஆதாரமாக பார்த்துட்டே வர்றதுனால நான் அந்த சக்கரங்கள்லாம் பேலன்ஸ்டா இல்லைன்னா சக்தி நிலை அதிகமா இருக்கும், இல்லைன்னா சிவநிலை அதிகமா இருக்கும் நம்மளோட சக்கரங்கள்ல. இப்ப ஒரு ஆசை இருக்கு, ஒரு விஷயம் வேணும்னா ரொம்ப வேணும்னு ஏக்கத்துல இருப்போம், இல்லைன்னா அதை ரொம்ப ஒண்ணுமே இல்லாத தன்மையிலையும் இருப்போம். அந்த சிவமும் சக்தியும் பேலன்ஸ்ட் ஆகி அந்த ஆசைகளற்ற நிலைக்கு நம்ம போகணும். அந்த விஷயம் ஏன்னா அந்த விஷயம் இருந்தாதான் நம்ம பார்க்கும் பார்வையிலையும் அந்த விஷயம் வரும். இப்ப நமக்கு சின்ன வயசுல சில விஷயம் பிடிச்சிருக்கும். இப்ப அந்த நூடுல்ஸ்லாம் வந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நூடுல்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும். அது மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். இப்ப நமக்கு கேட்டா அது நல்லதில்லைன்னு தெரியும், அதோட டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நமக்கு தெரியாது. இப்ப நம்ம அதை வெறுக்கவும் மாட்டோம், அதே சமயம் அது வேணும் தான்னு சொல்ல மாட்டோம். அதோட உண்மை அதனை பத்தின அறிவும் கொஞ்சம் வந்திருக்கும் இல்லையா? சின்ன பிள்ளையில இருக்கும்போது அது நமக்கு தெரியாது. அது போலதான் நமக்கு ஒவ்வொரு விஷயமும் நமக்கு ஒவ்வொரு சக்கரங்களா தாண்டி வரும்போது இது சரியில்லைன்ற அந்த பக்குவம் அடைஞ்சு நம்ம மேல வருவோம். அப்ப அந்த பேலன்ஸ்ட் ஆனாதான், அந்த சக்கரங்கள் பேலன்ஸ்ட் ஆனாதான் நமக்கு அந்த பக்குவமும் வரும். அந்த இதை நான் சக்தியும் சிவமும் மேல கீழே இல்லாம அந்த பேலன்ஸ்டாக இருக்கிற நிலையில தான் என்றும் நான் என்றும் தன்மைகள் ஓராறும். இப்ப நான் என்ற தன்மையில இருக்கும்போது எனக்கு அந்த சக்கரங்கள்லாம் பேலன்ஸ்டா இருக்காது. நான் மூலாதாரத்துலதான் இருக்கேன்னா ஒரு பாதுகாப்பு உணர்வே இல்லாம பயத்துல இருக்கலாம். நானு அடுத்தது உணர்ச்சிகளுக்கு அடிமையாக இருக்கலாம். சுவாதிஷ்டானத்துல வரும்போது, மணிப்பூரகத்துல வரும்போது நம்பிக்கை இல்லாம ஒரு நம்ம நல்லா அடுத்த நிலைக்கு போகணுன்றது இல்லாம சோம்பேறித்தனமா இருக்கலாம். இப்படி நான் என்ற இதுல நான் இருக்கும்போது இப்ப அநாகத சக்கரம் பாத்தீங்கன்னா அன்புக்கு ஏங்கிக்கிட்டு இருக்கலாம். இதுக்கு விசுதிக்கு வந்தீங்கன்னா உண்மை எதுன்றது புரியாம இருக்கலாம். நம்மளோட விஷயத்த நமக்கு என்ன தேவைன்றதே தெரியாம இருக்கலாம். உண்மையா நமக்கு என்ன விஷயம்ன்றது தெரியாம இருக்கலாம். ஆக்ஞா சக்கரத்துக்கு வந்தீங்கன்னா தெளிவே இல்லாம இருக்கலாம் நான் என்ற இடத்துல இருக்கும்போது. ஏன்னா நமக்கு வினைகள் இருக்கு இல்லையா? நம்ம கொண்டு வந்த வினைகள் இருக்கும் நான் என்ற தன்மையில இருக்கும்போது. ஆனா தான் என்ற தன்மையில இருக்கிறோம் அப்படின்னா இது பேலன்ஸ்ட் ஆனாதான் அது தான் என்ற தன்மைக்கு இந்த ஈராறாக இருக்கிற ஒரு விஷயம். இப்ப நான் என்ற தன்மைக்கு வேற தன்மைகள் இருக்கு, நான் என்ற தன்மைக்கு வேற தன்மைகள் இருக்கு இல்லையா?
அப்படி இல்லாம நம்ம எப்ப வந்து இந்த சக்கரங்கள்லாம் சிவமும் சக்தியும் பேலன்ஸ்டாக இருக்கிற நிலையில நம்ம வந்து இருக்கிறோம் அப்படின்னா அது ஓராறாக மாறும். அப்ப வந்து நமக்கு உண்மை என்னன்னு புரியும், தெளிவு என்னன்னு இருக்கும், உண்மை அன்பு என்னன்றது புரியும், தைரியம் இருக்கும், எந்த இதுலயும் பற்று இருக்காது, பற்றற்ற நிலையில இருப்போம், மனதுக்கும் உணர்ச்சிகளுக்கும் அடிமையாக இருக்க மாட்டோம். அந்த நிலையில நம்ம அந்த அமைதி நிலையில நம்ம இருக்கிற ஒரு விஷயமாக மாறிடுவோம். அப்ப நானும் அந்த தன்மை ஆயிடும், தானும் அந்த தன்மையில தான் இருக்கும். இரண்டரை இருக்காது அங்க. பாரெங்கும் ஆகி பரந்த பராபரம். அந்த மாதிரி அந்த தன்மையில நம்ம இருந்தோம்னா, அந்த சக்கரங்கள் எல்லாமே அந்த தன்மையிலையும் நாமளும் அந்த தன்மையில இருந்தோம்னா, இந்த பாரெங்கும் இந்த உடல் முழுக்க வந்து பரந்த பராபரமாக இந்த எனர்ஜி மேல ஏறும். சக்தி. ஏன் அப்படின்னா நம்ம வினைகள் இருந்ததுன்னா அது பிடிச்சி வச்சுக்கும். நம்ம இப்போ ஒண்ணு ஆசைப்படுறோம் அப்படின்னாலும் அதுக்கு தான் நம்ம எனர்ஜியை போட்டுக்கிட்டே இருப்போம். அதுலயும் வினைகள் வந்து பிளாக் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா நம்மளோட ஆசையும் நிறைவேறாது. நம்ம சும்மா ட்ரை பண்ணிட்டு தான் இருப்போம் இல்லையா? நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா நமக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல ஆசை வைக்கிறது. அதே சமயம் வச்ச ஆசை நிறைவேறாம இருக்கிறது காரணம் நம்ம வினைகளாக நம்ம கொண்டு வந்த கர்ம வினைகளா தான் இருக்கும். இதனாலதான் நம்மளால சிவமும் சக்தியுமே உணர முடியல. இதே இது வந்து நமக்குள்ள இருக்க சக்தியும் சிவமும் என்ன அப்படின்றது தெரிஞ்சிட்டோம்னா, இப்ப நீங்க கண்ண மூடி உங்களோட சக்தியை உணரணும் அப்படின்னா ஜஸ்ட் கண்ண மூடி உள்ள என்ன அசையுது, உங்களுக்குள்ள என்ன அசைகிற சக்தியாக என்ன இருக்கோ அது எல்லாமே சக்தி தான். இப்ப நான் கண்ண மூடி பார்க்கும்போது என்னோட மூச்சு ஓடிட்டு இருக்கு, அதுவும் அசைஞ்சிட்டு இருக்கு. என்னோட இருதயம் ஓடிட்டு இருக்கு, அதுவும் அசைஞ்சிட்டு இருக்கு. ரத்தங்கள் ஓடிட்டு இருக்கு, அதுவும் அசைஞ்சிட்டு இருக்கு. இத்தனையும் அசைகிற இந்த மிஷின்ல ஒரு வைப்ரேஷனும் இருக்கு. என்னோட எண்ணமும் ஓடிக்கிட்டு இருக்கு. என் வாய் பேசிட்டு இருக்கு. இப்ப எவ்வளவு விஷயம், எவ்வளவு விதமான சக்திகள் இப்ப நடந்துட்டு இருக்கு. இப்ப என்னோட உடம்புல இப்ப நான் சொல்றதுல எவ்வளவு சக்தி தன்மை எனக்குள்ள இருக்கு இல்லையா? எல்லா சக்தியும் உள்ள பாத்தீங்கன்னா டைஜஷன் சக்தி ஒருத்தவங்க ஓடிட்டு இருப்பாங்க, விட்டமின் சக்தின்ற மாதிரி ஏகப்பட்ட சக்திகள் நமக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா? ஆனா சிவம்ங்கிறது அசையா சக்தியாக இதுக்கெல்லாம் தாண்டி ஆதாரமாக இருக்கிறாரு. நம்ம சக்தியை உணர்ந்துட்டோம்னாலே இந்த சக்தியை வந்து நம்ம எப்படி வீணாக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி நம்ம அந்த பேலன்ஸ்டா சிவத்தோட தான் நம்ம ஐக்கியமா இருக்கணும்ன்ற அந்த பேலன்ஸ்டா இருக்கும்போது காரொன்று கற்பகமாகி நின்றானே அப்படின்ற நிலை வரும். கற்பகமாகி நின்றானே, கார் ஒன்றுன்னா அந்த கார் மேகம் போல இருக்கலாம், இல்ல கார் ஒளி. நம்ம ஏற்கனவே நிறைய திருமந்திரத்துல பார்த்திருக்கோம், கார் ஒளியாக பியூர் அவேர்னஸ் ஆக. ஏன்னா அது எனர்ஜி எல்லாம் எங்கேயுமே போகல, அது பியூரா இருக்கு. இப்ப அவேர்னஸ் வந்து பியூரான நிலையில இருக்கு, சுத்த தன்மையில இருக்கு. அப்போ வந்து நாமளே கற்பக தருவாக இருக்கலாம் அப்படின்ற. இப்ப நான் இந்த பாட்டை யோசிக்கும் போதெல்லாம் என்ன தோணுதுன்னா, அபிராமி பட்டர் நம்ம வேண்டினார் இல்லையா? நான் வந்து அமாவாசைக்கு நிலவு வரணும்னு நினைச்சிட்டேன், ஆனாலும் வர வச்சுட்டாருல்ல. அது மேனிஃபெஸ்ட் பண்றது. ஏன்னா அவங்க இருந்த நிலை என்னன்னா அந்த உண்மையான அந்த சுத்த எனர்ஜி நிலையில இருந்தது. அதே மாதிரி அருணகிரிநாதர் முருகனை காட்சி வரணும் அப்படின்னு கேட்ட உடனே முருகன் காட்சி கொடுத்தாரு இல்லையா? இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை அவங்க கொண்டு வர முடியும். ஏன்னா எதை வேணாலும் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா அவங்க இருக்கிற இடம் வந்து அந்த சுத்தமான கிரியேட் பண்ற எனர்ஜி இருக்கிற இடத்துல அவங்க இருக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ, என்ன கொண்டு வரணும்னு நினைக்கிறோமோ, எதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை நம்மளால கொண்டு வர முடியும். உள்ளம் உருகி வேண்டும் போதும் நம்மளால நம்ம நினைச்சதை வேண்டதை கொண்டு வர முடியும்னு சொல்றாங்களே. அந்த உள்ளம் உருகி வேண்டும் போது என்னன்னா, உள்ளம் வேற எதுக்கும் ஆசைப்படலை, அது ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் நின்றுச்சு, இறைவன்கிட்ட மட்டும் நின்றுச்சு. வேற ஒரு விஷயமோ எனக்கு அந்த வினைகளும் தடையா இல்லை, மற்ற ஆசைகள் கோபம் அந்த மாதிரி வேற விஷயங்களும் எனக்கு தடையா இல்லைங்கிறப்ப நம்மளாலவையும் அந்த நம்ம வேண்டது எல்லாத்தையுமே உருவாக்கிக்க முடியும். உண்மை உலகியல்ல கூட தேவையான விஷயங்கள் நிறைய இருக்கும், நியாயமான வேண்டுதல்களும் இருக்கும். அதுவும் கூட உள்ளம் உருகி அந்த மனதின் படி போகாம அந்த கள்ளம் கபடம் இல்லாம நீங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டுமே, இறைவனை மட்டுமே பற்றி கொண்டு அந்த ஒரே இதுல எனர்ஜியை முழுக்க அந்த இறைவன்கிட்ட செலுத்தி நீங்க வேண்டும் போது அது நடக்கும். அது எல்லாருக்குமே நடந்திருக்கும். நமக்குமே நிறைய விஷயங்கள் சின்ன வயசுல இருந்து பார்த்திருப்போம். நிறைய விஷயங்கள் வேண்டுறது சிலது நடக்கும், சிலது நடக்காது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா? ஏன்னா நம்ம கிட்ட இருக்க வினைகள் சில நேரம் வந்து தடுத்து நிறுத்திடும். ஏன்னா நம்ம வந்து அந்த நவக்கிரக ஆட்சிக்குள்ளதான் நம்ம இருக்கிறோன்றதுனால வினைகள் தடுக்காம இருக்கு, நமக்கு அந்த பாவம் எதுவும் இல்லை அப்படிங்கிறப்ப அது நடந்துரும்.
ஆக எல்லாருக்குமே இங்க சக்தி இருக்கு. நமக்கு தடையா இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தா, இந்த இந்த விஷயங்கள் தான். நம்ம நம்ம மனம் வந்து ஒரு நிலையாக இல்லாத ஒரு விஷயம்தான். இந்த பேலன்ஸ்ட் ஆகி நம்ம வந்து எல்லாமே அமைதி நிலையில இருக்கும்போது, சக்தியும் அந்த கிரியேட்டிவ் எனர்ஜில அந்த சிவத்தோட அ சுத்த தன்மையில இருக்கும்போது, நம்ம என்ன சொல்றோமோ அது நடக்கிற மாரி கற்பகத் தருவாவா நாமளும் மாறலாம் அப்படிங்கிற மாரி நான் இந்த பாடல்ல புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க கிருத்திகாம்மா, வணக்கம் அம்மா. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரொம்ப அழகா ஸ்னேகாக இந்தியா அம்மா கௌரிமா எல்லாருமே இந்த பாடலுக்கு விளக்கம் சொல்லி வச்சாச்சு. நம்ம கூடுதலா ஏதாவது பார்க்க முடியுமான்னு பார்க்கலாம். மந்திரத்துல வந்து கடைசி வரைக்கும் போலாம். முதல்ல கார் ஒன்று கற்பகம் ஆகி நின்றானே அப்படின்றார். கார்னா நமக்கு தெரியும், ரெண்டு விதமா பார்க்கலாம். மேகம், மழை தருகின்ற மேகம், அதுதான் வந்து கார் மேகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கார் ஒன்று அப்படின்னு சொல்றது. அப்போ மேகம் ஒன்று அப்படின்னா நம்ம பார்க்கணுமா அப்படின்னா நம்ம யோசிக்கணும். மேகத்தை ஒற்றை குறியீடா நம்மளால பார்க்க முடியுமா அப்படின்னு யோசிக்கணும். ஏன்னா அது மேகம்ங்கிறது ஒரு ஒரு தொகுப்பு. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாரு பாருங்க, கார் ஒன்று கற்பகமாகி நின்றானே அப்படின்னா அந்த இடத்துல கற்பகத்துக்கு ஒரு தன்மை இருக்கு. என்ன தன்மை அப்படின்னாக்கா, கேட்டது எல்லாம் கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ரெண்டாவது, கற்பகத்துக்கு இன்னொரு தன்மையும் இருக்கு. என்ன அப்படின்னா, அது ஒளிரக்கூடிய மரம். நீங்க பாத்தீங்கன்னா அந்த கற்பகத்தினுடைய பல குணங்கள்ல இதுவும் ஒண்ணு. இந்த இரவு நேரத்துல இந்த கற்பக மரம் என்ன செய்யுமா அப்படின்னா, ஒளிர்ந்து கொண்டே இருக்குமா. அந்த அதனுடைய இலை, அதனுடைய பட்டை, அதனுடைய இது எல்லாமே சேர்ந்து அந்த ஒளியை உள்வாங்கி மீண்டும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தன்மையில அது இருக்குமா. அதுதான் அந்த கற்பக மரத்தோட ஒரு தன்மை. நீங்க பாத்தீங்கன்னா நைட்டு மற்ற மரங்கள்லாம் அந்த அவ்வளவு ஒளியா இருக்காது. ஆனா ஒரு சில மரங்கள் இருக்கு. நீங்க இப்ப கூட அந்த நம்ம வீடுகள்ல கூட கிராமங்கள்ல பாத்திருப்பீங்க, ஒதிய மரம்னு ஒண்ணு சொல்லுவாங்க, போத்துன்னு. அந்த ஒதியம்லயே ஒரு ரெண்டு விதமான ஒதியம் இருக்கு. இந்த ஒதிய மரம் என்ன செய்யணும்னா, நீங்க நைட் அந்த பனியோட இருக்கக்கூடிய இரவு நேரங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது மார்கழி தை மாசி அந்த அந்த பகுதியில அந்த முடிஞ்சிரும். அந்த இது முடிஞ்சிரும். அந்த கார்காலம் முடிஞ்சு அந்த சம்மர் ஆரம்பிக்கக்கூடிய அந்த சமயம்ல, இந்த தை மாசி காலங்கள்ல எண்டுல ஒரு மாசத்துக்கு இந்த மரம் வந்து மொட்டையா இருக்கும், ஊட்டு குலுங்கும். பாத்தீங்கன்னா 10 நாள்ல அந்த மரம் வந்து மொத்தமா மொட்டையாயிடும். இலை இருக்காது, தளிர் இருக்காது, காய் இருக்காது, பூ இருக்காது, எதுவுமே இருக்காது. வெறும் குச்சி மாத்திரம் இருக்கும். அதே வந்து அந்த 20 நாள் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா முதல்ல காய் வரும். அந்த காய்ங்கிறதே அதனோட பூதான். அது வரும். அதுக்கப்புறம் இலை துளிர்க்கும். அதற்கு பிறகு அது வந்து மரமா அப்படியே சின்னு வந்துடும். ஒரு வருஷமும் இது நடக்கும். நீங்க இந்த இந்த பின்னிரவு காலங்கள்ல நீங்க வெளியில போய் சந்திரனோட ஒளியில அந்த மரத்தை பாத்தீங்கன்னா, அந்த மரம் வந்து வித்தியாசமா தெரியும். அந்த அதனுடைய அத்தனை பனி இது அந்த வெறும் அந்த குச்சி மாத்திரம் தெரியும். அந்த குச்சியில ஒளிப்பட்டு அப்படியே அந்த மரம் வந்து ஒரு தனி தன்மையில இருக்கும். நான் வந்து எத்தனையோ இரவுகளை வீட்டு முன்னாடி இருக்கு அந்த மரம். நான் வந்து எத்தனையோ இரவுகள்ல இரவு அந்த 1:30-2 மணி இல்ல 12-1 மணி டிபெண்ட்ஸ் ஆன் அன்னைக்கு என்னைக்கு சந்திரன் உயர்றாருங்கிறத பொறுத்து, எங்க இருக்காருங்கிறத பொறுத்து நான் வெளியில போய் உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன். எவ்வளவு நேரம் பார்த்தாலும் அழுக்காது. அப்ப அந்த மாதிரி ஒளிரக்கூடிய மரம் அப்படின்னு அதுக்கு ஒரு பொருள் இருக்கு. அப்ப இந்த இடத்துல கார் ஒன்று கற்பகமாகி போனாதே, கற்பகமாகி நின்றானே அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த அந்த கருமை நீங்கி, காருங்கிறதுக்கு கருப்பு அப்படின்னு ஒரு ஒரு
பொருள் இருக்கு. அப்போ அந்த அந்த கருமை நீங்கி ஒளியாகி நிற்கின்றான் அப்படின்னா என்ன அர்த்தம்? எது ஒளி? ஞானம். எது கருமை? அஞ்ஞானம். அந்த அஞ்ஞானம் விலகி ஒளியாக நிற்கின்றானே அப்படின்னு நம்ம பார்க்கலாம். யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க மேல நம்ம பார்க்கணும். பாரெங்குமாகி பரந்த பராபரம். அவனோடு இருக்கும் பொழுது நம்ம எப்படி மாறுறோம் அப்படின்னாக்க, காரொன்றும் கற்பகமாகி நிற்கின்றோம். யாரோட சேர்ந்து இருக்கும் பொழுது? பாரெங்குமாகி பரந்த பராபரனோடு நிற்கும் பொழுது அப்படின்னு. இது எப்படி ஆறது அப்படின்னா, அதுக்குதான் இந்த முதல்ல இருக்கக்கூடிய 2 வரிகளும். மேலொன்று கீழென்று இரண்டர காணுங்கால். இரண்டும் இல்லாது, இது மேல இது கீழன்னு 2 தன்மையில இல்லாம, எது மேல எது கீழே, இத நம்ம நிறைய விதமா எடுத்துக்கலாம். பேதம் அபேதம், இரண்டர காணுங்கால் அப்படின்னு எதுவுமே வித்தியாசம் இல்ல அப்படிங்கிற ஒரு தன்மை. இதுக்கு ஒரு பொருள் எடுத்துக்கலாம். அடுத்தாப்புல மேலொன்று கீழென்று இரண்டர காணுங்கால் அப்படின்னு சொல்லும்போது, மூலாதாரமும் தனியா இருக்கு, சகஸ்ரதளம் தனியா இருக்கு. எல்லாமே நம்ம அண்டத்திலையும் பிண்டத்திலையும் சேர்ந்து பார்க்கணும். அப்போ இந்த பிண்டத்துல பார்க்கும் பொழுது மூலாதாரம் தனியா இருக்கு, சகஸ்ரதளம் தனியா இருக்குன்னு இந்த உடலை தனித்து காணாமல் அத்தனை ஆதாரங்களும் ஒன்றிணைந்து ஒரே நேர்கோட்டுல, இத நம்ம நேத்திக்கு மந்திரத்துல நம்ம பார்த்தோம். என்ன சொன்னாரு? போதாலயத்து விகாரம் தனிர் போது அப்படின்னாரு. அதாவது அந்த அறிவு நிலையில உயர்ந்து போதாந்தத்துல நிலைக்கும் பொழுது அப்படின்னு நேத்திக்கு நமக்கு சொல்லி கொடுத்தாரு. அந்த போதாந்தத்துக்கு எப்படி போறது? நாதாந்தத்துல போயிட்டு அந்த போதாந்த நிலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்ப அந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம இந்த ஆதாரங்களை தனிச்சு பார்க்காம ஒரே மாதிரி இருக்கிறது அப்படின்னு ஒரு பொருள் பார்க்கலாம். இரண்டாவது ஒரு பொருள் பார்க்கலாம். மேலென்றும் கீழென்றும் இரண்டர காணுங்கால் அப்படிங்கிறது இந்த அண்டம் தனியா பிண்டம் தனியான்னு பார்க்காம, ஏன்னா அடுத்தாப்புல ஒண்ணு சொல்றாரு, தான் என்றும் நான் என்றும் தன்மைகள் ஓராறும் அப்படின்னு. தான் என்னும் நான் என்றும் தன்மைகள் ஓராறும் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? அப்போ இந்த 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 உடல் ஆன்மா அப்படின்னு பிரிச்சு பார்க்காம அப்படிங்கறத நம்ம இரண்டாவது வரியில எடுத்துக்கலாம். அதனால முதல் வரியில இந்த அண்டம் வேறு பிண்டம் வேறு அப்படின்னும் பார்க்காம அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். மூன்றாவது பொருளும் இதுக்கு இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டு வரோம். சக்தியை அவர் மீண்டும் மீண்டும் நமக்கு நினைவுறுத்தி கொண்டே வருகிறார். அப்போ சக்தி வேறு சிவம் வேறு என்ற பிரிப்பின்றி அப்படின்னு, அதாவது இயக்கம் வேறு இருப்பு வேறுங்கிற பிரிப்பின்றி அப்படின்னும் நம்ம பார்க்கலாம். 2 அறக்காணுங்கள். அப்ப எல்லாம் ஒண்ணுதான். அப்ப நம்ம இங்க இருந்து என்ன பண்றோம்? போன மந்திரத்துல என்ன சொன்னாரு அவரு? சக்தியை மேதாதி ஆதாரம் மீதான உண்மையே எப்படி போய் ஏறிக்கிறது தேவி இடத்து அப்படின்னு சொன்னார் இல்லையா? அங்க நிக்கும் போது நம்ம வேற சக்தி வேற இல்ல. அப்ப சக்தி வேறு சிவம் வேறு அல்ல அப்படின்னு இந்த இடத்துல இந்த மேலென்றும் கீழென்றும் இரண்டர காணுங்கால் அப்படிங்கிறதுக்கு இவ்வளோ வித்தியாசம், இவ்வளோ பொருள் இருக்கு. இன்னும் நம்ம ஆழ்ந்து போனா திருமூலர் நமக்கு இன்னும் பல விஷயங்களை உணர்த்தி தருவார். நம்ம இப்ப டைம் இல்லை, அதனால நம்ம ஒரு குறிப்பிட்ட 2-3 விஷயம் மாத்திரம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? தான் என்னும் நான் என்று தன்மைகள் ஓராறும் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஓராறும் அப்படிங்கிறதுக்கு சிவத்தினுடைய தன்மைகளாக ஒரு சில குணங்கள் சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னாக்கா, அவாவின்மை, ஈஸ்வரத்தன்மை, புகழ் கீர்த்தின்னு சொல்லுவாங்க, செல்வம், ஞானம், வீரியம், இதெல்லாம் நம்ம சிவத்தினுடைய தன்மைகள். அப்ப தன்மைகள் ஓராறும், அப்ப இதெல்லாம் வந்துரும். அப்போ நான் எப்பவுமே சொல்றதா, கரண்ட்டுக்குள்ள நம்ம அந்த பல்பை கொண்டு போய் அந்த இடத்துல ஹோல்டர்ல போடுற வரைக்கும் தான் அது வெறும் பல்பு கையில வெள்ளையா உட்காந்துருக்கும், இல்ல கண்ணாடி கலர்ல அது வாட்டுக்கு பெருமையா இருக்கும். ஆனா இங்க இருந்து போய் அந்த ஹோல்டர்ல போட்டுட்டா என்ன ஆகும்? அந்த பல்பு அப்படியே வெளிச்சமா இருக்கும். நீல கலர் பல்புனா நீளமா ஒளிரும்,
மஞ்சள் கலர் பல்புனா மஞ்சளா ஒளிரும் இல்லைங்களா? எதனுடைய தன்மையை எடுத்துக்கொள்கிறது? அந்த கரண்டோட தன்மையை எடுத்து இது ஒளிர ஆரம்பிக்கிறது. அப்ப அதே தான் இந்த இடத்துலயும். தான் என்னும் நான் என்று தன்மைகள் ஓராறும் அப்படின்னா அந்த அந்த சிவத்தோடு இருக்கக்கூடிய அந்த தன்மைகள் ஓராறும் இந்த ஆன்மாவை வந்து அடைந்து விடும். அப்ப நான் தான் அப்படிங்கிற ஒரு வித்தியாசம் இருக்காது. இந்த உடல் வேறு. நான் என்று சொல்லக்கூடியது இந்த உடல், தான் என்று சொல்லக்கூடியது ஆன்மா. அப்போ இந்த நானுங்கிறதெல்லாம் போய் எல்லா இடத்துலயுமே என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆன்மாவினுடைய விழிப்பு நிலை. இதை வந்து மாத்தியும் சொல்லுவாங்க ஒரு சிலர். தான்கிறது ஆன்மா, நான் என்பது உடல் அப்படிம்பாங்க. நான் பொறுத்த வரைக்கும் நான் தான் உடல் சொல்லுவேன். ஏன்னா இந்த அடையாளப்படுத்துறது முதல்ல உடலை தான் அடையாளப்படுத்துவோம், அதுக்கப்புறம் தான் தான்ங்கிற இடத்துக்குள்ள போவோம். அதனால இந்த தான் என்னும் ஆன்மா இறைவனுடைய குணங்களை தன்மைகள் ஓர் ஆறையும் பெற்று அது பட்ட உடனே என்ன ஆயிடுவோம்? பாரெங்குமாகி பரந்த பராபரம். அப்ப அந்த இடத்துல வெளிச்சம் வந்துச்சு. லைட் அந்த ஹோல்டர்ல போட்ட உடனே ஏற்கனவே அந்த இடத்துல சுவிட்ச் போட்டு வச்சிருக்கோம், அதனால லைட்டை போட்ட உடனே வெளிர ஆரம்பித்து விட்டது. அதுதான் இந்த இடத்துல பாரெங்குமாகி பரந்த பராபரம். இவர் எப்படி பாரெங்குமாகி பறந்து இருக்கிறார் அப்படின்னா இத வந்து நம்ம ஒரு 4 மந்திரம் முன்னாடி பார்க்கணும். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 8 திசையிலையும் அவர் வந்து பறந்து நிற்கிறார் அப்படின்னு பக்குவம்ல வந்து அப்ப நம்ம அந்த மாதிரி அவரை பற்றி கொள்ளும் பொழுது நாம் எங்குமே பறந்து நிற்கலாம் அப்படின்னு ஒரு 8 மந்திரம் முன்னாடி சொன்னாரு பாத்தீங்களா? அந்த பச்சிமம் மத்தியமம் அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா? நம்ம அந்த அந்த மந்திரத்துல எப்படி அவர் பாரெங்குமாகி பறந்து நிற்கிறாருங்கிற பொருளை வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அதை எடுத்துட்டு கொண்டு வந்து நம்ம இங்க வச்சுக்கலாம். அப்போ பாரெங்குமாகி பரந்த பராபரம், எல்லா இடத்திலும் பறந்து நிற்கக்கூடியவராக இருக்கிறார். அப்படி அவரை நாம் பற்றி கொள்ளும் பொழுது அதான் நான் என்னும் தன்மைகள் ஓராறும் நமக்குள்ள வந்துடும். அத்தனை தன்மைகளும் என்ன மாதிரியான சிவமாம் தன்மை, ஈஸ்வர தன்மை, அவாவின்மை. இந்த அவாவின்மை ஒண்ணு நீங்கிட்டாலே எல்லாமே வந்துருங்க. அந்த அவாவின்மை, அதுக்கப்புறம் செல்வம் ஞானம் வீரியம் எல்லாம் அடுத்தடுத்து வரும். எது செல்வம்? ஞானம் தான் செல்வம். ஞானத்தை பெற்று விட்டால் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, கார் ஒன்று கற்பகம் ஆகி நின்றானே அப்படின்னா கருமையான அந்த அஞ்ஞானத்துல இருக்கக்கூடிய விஷயம் வந்து ஒளியாக மாறிவிட்டது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப அற்புதமான மந்திரம், பல பொருட்களை தரக்கூடியது. அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி நீங்க பகிர்தலை எடுத்துக் கொள்கிறேன். நன்றி நண்பர்களே. ஏதாவது கேள்வி இருந்தா பார்க்கலாம். நன்றிங்கம்மா, மிக அருமைம்மா, மிக்க நன்றி. ஏதாவது கேள்வி கருத்து ஏதாவது இருக்குங்களா? சொல்லலாம். நன்றி, நிறைவு செஞ்சுக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தளம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய்.